சூப்பர் ஹிட் வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் தான் வந்து பேச போறாரு. என்ன அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், வானத்தை போல. வெற்றினா வந்து 3 நாளுக்கு அப்புறம் 1 வாரத்துக்கு அப்புறம் கொண்டாடுற வெற்றி இல்லை. 1 வருடம் படம் வந்து வெற்றிகரமா ஓடி கொண்டாடின வெற்றிகளை வந்து சந்திச்ச ஒரு இயக்குனர் சார். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அதிகமாக சொல்கிறோம்ல, அரசியலில் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சார் வந்து அந்த டைமில் படம் பண்ணும்போதே ஒரு சூப்பரான ஓடின ஒரு படம் வந்து புது வசந்தம், செம்ம ஹிட்டு. அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அவர் வந்து ஒரு புதிய முயற்சியாக வந்து புதிய மன்னர்கள் அப்படின்ற அந்த படத்தை வந்து எடுத்தவர். ஸோ அப்போவே பல புரட்சிகளை வந்து சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து கெஸ்டாக வந்து படத்தை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்கு. சேரனுடைய ஞாபகம் வருதே மாதிரி நான் வந்து நாகேஷ் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனந்த் பாபு கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேருமே நான் வந்து நாகேஷ் சாரை பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன். ஆனந்த் பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார். அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு, போடு தாளம் போடு பாட்டு, அப்புறம் வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆருடைய சாங் வந்து நான் ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன். மனோவும் சுசிலாமாவையும் பாட வச்சு ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார். ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு அந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன். அதே மாதிரி தான் நான் பேச நினைப்பலாமலேயே நான் 4-5 பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாட்டா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை. ஏன்னா அவரே வெள்ளம் கம்போஸ் பண்ணிடுவார். அது மாதிரி பிரபுதேவாவும் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன். புது வசந்தம் படத்தில் அந்த டான்ஸ் மூமெண்ட்டு தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஷாட்டாகவே போட்டிருந்தேன். அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு. அப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன். நான் பேச நினைப்பலாமலேயே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது பிஎன்சிலெல்லாம் பெரிய ஹிட்டு. ஒரு 2 சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். நான் பேச நினைப்பலாமில் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன். அது படத்தில் கிடையாது. அதாவது நான் ஆனந்த் பாபு வந்து மோகினி, ஆனந்த் பாபு 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மோகினி இப்போ பெரிய ஆளாயிருவாங்க, ஒரு பெரிய கலெக்டர் ஆயிடுவாங்க. ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அது மோகினி என்ன செய்வாங்கன்னா, கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க. அவர் பார்க்காமலே போயிடுவாங்க. ஆனந்த் பாபு ரொம்ப வெக்ஸ் ஆகி குடிச்சிட்டு அவர் விவேக்கிட்ட பேசிட்டே வருவார். ரொம்ப லெங்க்த்து ஷார்ட்டு டைலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு ஸ்வரம் சொல்லுவார். அந்த படத்தில் வந்து அவர் பாடகர். அவர் வந்து ஒரு ஸ்வரம் சொல்லுவார். சாசா 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 ரீக ரீகான்னு சொல்லி லெங்க்த்து ஸ்வரம். அதை வந்து ஒரே ஷார்ட்டு ஆனந்த் பாபு பேசி அசத்திட்டார். நான் அதை ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுட்டேஜ் இல்லை. அதில் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ஆனந்த் பாபு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து, சார் எப்படியா அந்த சீன் வாங்கி சார், அந்த சீன் வாங்கி சார்னு ரொம்ப அழுதாரு. பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், சாரி பாபு. அப்போல்லாம் என்னென்னா 13,500க்கு மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸ். அதனால் அந்த 13,500க்குள்ளே ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அந்த சீனை நான் எடுத்துட்டேன். இந்த ஆனந்த் பாபுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்காது. தேங்க்யூ. அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் பூவே உனக்கா பண்ணுறேன். நாகேஷ் சார் ஃபஸ்ட்டு சீனே நான் வந்து ஒரு கேரிப்பாறைன்ற ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாரையும் விஜயை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன். அதில் நாகேஷ் சாருடைய ஃபஸ்ட்டு டைலாகே நான் ரொம்ப அவர் அசத்திட்டார். அந்த டைலாக் என்னென்னா, மற்ற விஜய் வந்து 2 பேரும் நாகேஷ் சார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும், ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும், பட் வண்டி ஸ்டார்ட் ரிப்பேராக இருக்கும். அவர் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது. அப்போ நீங்கள் நாகேஷ் சார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார், நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது 2 பேரும் எனிமீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ விஜய் சொல்லுவார்,